ஸோ 2.7 தான் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ். இப்போ வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் வந்து 5.6க்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரூ. 7 இருந்தாங்க. ஸோ ரூ. 7 இருந்திருந்தால் கூட பெட்டர் தான். இப்போ 7லேருந்து 5 குறைஞ்சிருக்காங்க. ஸோ இனியும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமேலும் ஒரு 3-2 மறுபடியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஒரு விக்கெட்டாக இருந்திருக்கும். ஸோ அதனால் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இப்போது ஒருவேளை இன்னும் 5 ஓவருக்கு ஒரு 50 ரன் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பாயிண்ட் வந்து ஆப்போசிட்டாக மாறிடும். மும்பையிலேருந்து சென்னைக்கு அந்த 5.5 மாறிடும். ஸோ அப்போது இங்கே நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இங்கே இப்போ 1000 ருபீஸ் போடுறோமா, 5.5ல் வந்து 1000 ருபீஸ் போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்ன ஆகும்னா, மும்பை இந்தியன்ஸ் மேலே வந்துட்டு என்னென்னா 4500 ஷோ ஆகுதா, இந்த 4500 ப்ராஃபிட் அமௌண்ட்டு. இப்போது மும்பை இந்தியன்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணணும்னா குறையணும். ஏன்னா இப்போ அதிகமான ப்ரைஸில் போட்டோம், ஃபியூச்சரில் இனிமேல் குறையணும். அவன் செகண்ட் ஹாஃப்லேயோ இல்லை இன்னும் அடுத்த ஒரு 5 ஓவரில் 50 ரன் அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக குறைஞ்சிரும். ஸோ அப்போது இப்போ இந்த 4500 ஒரு வேளை இப்போ மும்பை குறைஞ்சி சென்னை வந்து கூட ஆரம்பிச்சிருச்சுன்னா, ஏன்னா அதான ப்ரைஸோட கான்செப்டே அதுதான். இவன் குறையும் போது அவன் கூடுவான், அவன் குறையும் போது இவன் கூடுவான். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து மும்பை வந்து கொஞ்சம் டல்லாக விளாண்டுருக்கனால அவங்களுக்கு ப்ரைஸ் அதிகமாக தர்றாங்க. இப்போது சென்னை வந்து நல்லா பவுலிங் பண்ணுறதுனால அவங்களுக்கு ப்ரைஸ் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ ஒருவேளை மும்பை வந்து பயங்கரமாக பேட்டிங் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ஏறிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நாம் இங்கே வந்துட்டு ஒரு அப்ராப்ரியேஷனாக சொல்லணும் அப்படின்னா, மும்பை வந்து ரூ. 5 நிற்கிறாங்களா, இப்போது 4500 காமிக்குது. இப்போ சடனாக இவன் வந்து 3.5 இல்லை 2.80 வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மும்பை. அப்போது என்ன பண்ணணும்னா, இங்கே 4500 மும்பை மேலே காமிச்சதில் ப்ராஃபிட் அமௌண்ட்டு, அந்த அமௌண்ட்லேருந்து 4500 ஃபஸ்ட்டு ஒரு 1000 எடுத்து போட்டு பாருங்கள். சென்னைக்கு எவ்வளோ காமிக்குது, இந்த ப்ரைஸ்க்கு 230 காமிக்குது. மறுபடியும் ஒரு 1000. அப்போது அந்த 4500 இப்போ 2000 சென்னைக்கு மாற்றிட்டோம். ஆனால் 2000 மாற்றிட்டோம். சென்னையோட ப்ரைஸுக்கு நம்ம ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 460 கன்வெர்ட் ஆகிருக்கு. மும்பை இந்தியன்ஸில் எவ்வளோ இருந்துச்சு, 4500 இருந்துச்சு. அந்த 4500 இருந்ததில் 2000 மேலே அங்கே சென்னைக்கு இப்போ மாற்றிட்டோம். ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் மேலே மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2500 இருக்கும். ஏன்னா 4500 2000 எடுத்துட்டோம், மீதி 2500 இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் அந்த 1000 பெட் ட்ரேடிங் கொடுக்கல, அதனால் உங்களுக்கு இப்படி ஷோ ஆகுது. ஸோ ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷனில் தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 460 காமிக்குது. கூட மறுபடியும் ஒரு 1000 போடுறேன் அப்படின்னா, இப்போ 4500 இருந்ததுலத்துக்கு 3000 சென்னை மேலே போட்டிருக்கேன். அப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் வந்து 690 காமிக்குது. மும்பை மேலே வந்துட்டு வெறும் எவ்வளோ இருக்கும், 1000 போட்டதுனால மீதி எவ்வளோ இருக்குன்னா 1500 இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இப்போது 1500 இருக்கும். இப்போ நமக்கு யார் ஜெயிச்சாலும் தோற்றாலும் நமக்கு ஒரு 600 மேலேயே தான் வருது. ஸோ சென்னை மேலே 690 இருக்குது. இப்போ இப்படியே நம்ம பிளேஸ் போட்டு கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யார் ஜெயிச்சாலும் நமக்கு வந்து ஒரு 500 மேலே அமௌண்ட் வருது இல்லையா. ஸோ அதுதான். இப்போ ஒரு வேளை மும்பை ஜெயிச்சா மீதி இருக்கிற 4500 நம்ம 3000 அங்கே மாற்றிட்டோம், மீதி 1500 மும்பை மேலே இருக்குது. மும்பை ஜெயிச்சா அந்த 1500 வரும். ஒருவேளை சென்னை ஜெயிச்சா 690 வரும். அவ்வளோதான். இப்போ யார் ஜெயிச்சாலும் நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துடும். அதுபோக நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட அந்த 1000 அமௌண்ட் வந்து வின் பண்ணணும்னு நம்ம விளையாட்டில் இங்கே ஆட் ஆயிரும். சிம்பிள், இவ்வளோ தான். அதனால தான் அதிகமாக ப்ரைஸ் இருக்கும்போது ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண சொல்லி ஒரு நல்ல அமௌண்ட்டு நல்ல ப்ரைஸ் வந்தோடனே டக்குன்னு வெளியில் எடுத்துடணும். ஸோ அப்படி புக் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காசு டெய்லி நம்ம கண்டிப்பாக இந்த சாலிடாக ஒரு 500 400 கண்டிப்பாக எடுக்கலாம். நான் ஸ்வராக சொல்லுவேன். அது எடுத்ததுக்கப்புறம் நம்ம மைண்டு சில பல வேலைகளை யோசிக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிக்காமல் நிறுத்தி நிதானமாக பிளான் பண்ணோம்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இதில் எதுவுமே டெம்ட் ஆகக்கூடாது. ஓகே, மும்பை வந்து இப்போ 5 புள்ளியில் இருக்கான், இன்னும் 3 புள்ளி வந்துட்டான், இல்லை 2.8 நான் சொன்ன ரேட்டு வந்துட்டான் அப்படின்னா, வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. மறுபடியும் இன்னும் குறைவான்னு அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுவோம். ஸோ வந்த வரைக்கும் எவ்வளோவோ டக்குன்னு அப்போ புக் செட் பண்ணி விட்றணும். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதை தான் நான் சொல்ல நினச்சது. இப்போ வந்து மும்பை மேலே வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்காக சின்ன அமௌண்ட் போட்டு இப்போதைக்கு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 இப்போ வந்து ₹5 ப்ரைஸ் இருக்குது. இப்போ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. ஒருவேளை அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து நான் ப்ரைஸ் பெட் வந்து ஒரு ₹200 போட்டிருக்கேன். ₹200 போட்டால் மும்பை இந்தியன்ஸ் மேலே வந்து எவ்வளோ காமிக்குதுன்னா ₹800 காமிக்குது. சென்னை மேலே ₹200 காமிச்சிருக்கேனா. ஸோ இப்போ நான் என்ன கான்செப்ட் சொல்ல வரேன் அப்படின்னா, முன்னாடி சொன்னது புரிஞ்சிச்சான்னு தெரியல, இருந்தாலும் மறுபடியும் இந்த அமௌண்ட் லைவாக போட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா 5.10 இருக்குது. இப்போ அட்லீஸ்ட் அவன் 3 புள்ளி இல்லை 2.8 வரணும். ஸோ வந்தால் மட்டுமே நமக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட், இந்த ₹800 ஒரு அமௌண்ட் ஏதாவது ஒரு 300 எடுக்கலாம். யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நம்ம ஒரு ₹300 400 செட் பண்ணலாம். ஸோ அதுக்காக ட்ரை பண்ணுறோம், பார்க்கலாம். இப்போ என்ன அந்த கான்செப்டில் என்ன சொன்னோன்னா, இப்போ மும்பை மேலே ₹820 இருக்கா. இப்போ ஒருவேளை சென்னை வந்து கூடிட்டான் அப்படின்னா, மும்பை வந்து குறைஞ்சிட்டான் அப்படின்னா
அந்த டைமில் இங்கே வந்து என்ன பண்ணணுன்னா 100 ரூபாயாக நான் வந்து ரெடியூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்துட்டிங்களா, இப்போ வந்து 820 ரூபா இருந்தது, அதுலேருந்து எவ்வளோ எடுத்து போட்டிருக்கேன், 200 ரூபா போட்டிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ் மேலே 520 ரூபா காமிக்குது, ஆனால் சென்னை மேலே 128 ரூபா தான் காமிக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ தான், இதோட லாஸில் தான் இருக்குது இந்த அமௌண்ட்டு. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம 200 போட்டிருக்கோம், இங்கே 800லேருந்து 200 எடுத்து போட்டுமே நமக்கு லாஸில் தான் காமிக்குது. ஸோ இங்கே சென்னை மேலேயும் நமக்கு க்ரீன் கலரில் ப்ராஃபிட் அமௌண்ட் மாதிரி செட் ஆகணும். ஸோ 2 இதுலையுமே க்ரீன் கலர் இருந்தால் மட்டுமே நமக்கு ப்ராஃபிட்டு. ஸோ ஏதாவது ஒரு டீமில் ரெட்டு, ஒரு இதில் க்ரீன் இருந்துச்சுன்னா அது நமக்கு ஒன் சைடு மேட்சாக தான் இருக்கும். அவங்க ஜெயிச்சா தான் போச்சு, இல்லைன்னா நமக்கு லாஸ் தான் ஆகும். ஸோ இப்போ மறுபடியும் இப்போ 400 ரூபா குறைஞ்சிருச்சு, 500 ரூபாலேருந்து மறுபடியும் 100 ரூபா போட்டேன். ஸோ அப்போவும் இதாகலை. ஸோ இப்போ ஸோ சேட். இப்போ வரைக்கும் ப்ரைஸ் வந்து இப்போ 820 ரூபா இருந்தது, 820 ரூபாவில் 720 ரூபாயை தூக்கி எங்கே சென்னை மேலே போட்டிருக்கோம். அப்படி இருந்தும் 32 ரூபா லாஸ் காமிக்குது. ஏன்னா இவனோட ப்ரைஸ் வந்து குறையவே இல்லை, அதே ப்ரைஸ்லேயே இருக்குது. இப்போ இவன் கூடணும், இவனோட ப்ரைஸ் கூடுனா மட்டுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் அமௌண்ட் இந்த மாதிரி க்ரீனாக வரும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புக் செட் பண்ணணும். இப்படி பண்ணிட்டோம்னா இந்த 2 அமௌண்ட்டுமே நமக்கு யார் தோத்தாலும் ஜெயிச்சாலும் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, கன்ஃபார்மாக கண்டிப்பாக வந்துடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 4.90 வந்திருக்கு, இப்போ 5.10 இந்த ரேட்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி குறையணும். ஸோ பார்ப்போம் குறையிறானா இல்லையான்ட்டு. நம்ம அவசரப்பட்டு புக் செட் பண்ண வேணாம். பட் குறையும் பொழுது டக்குன்னு மாற்றலாம். ஏன்னா இன்னும் 10 ஓவர் இருக்குது, அந்த 10 ஓவரில் என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை ஒன் சைடாகவே முடிஞ்சு போகலாம். சென்னை வந்து டப்புன்னு அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டப்புன்னு விக்கெட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஸோ மேட்ச்சில் என்ன வேணால் எப்படி வேணாலும் நடக்கலாம். நம்ம ஃபைனலில் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது ஃபைனல் மீன்ஸ் மேட்ச்சில் யார் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றதை நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அந்த ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் இடையில கொஞ்சம் ப்ளே பண்ணுறாங்க பாருங்கள், அப் அண்ட் டவுன் அப்படியே ஃபைட் பண்ணி பேக் வந்து கம்பேக் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நம்ம வந்து அமௌண்ட் வந்து எடுக்கணும். ஸோ நம்ம சும்மா ஸ்டார்டிங்கில் இந்த சென்னை ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லி அவன் மேலே 500 ரூபா போட்டு வச்சுட்டு நீங்கள் விட்டுட்டு மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டிங்கன்னா அது ரேர் தான். ஒரு வேளை வந்தால் தான் போச்சு. அது வந்து டீமோட கான்ஃபிடென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அது மேலே இருக்க நம்பிக்கையை வச்சு தான் அது பண்ணுறோம். இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மேட்ச் நடக்கிற அந்த சிச்சுவேஷன், அந்த டைமிங், அதை வச்சு நான் வந்து இப்படி எடுக்கலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா அது நீங்கள் ஒன் சைடாக போட்டு புக் செட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து இந்த ரம்மி சர்க்கிள்லாம் விளையாடுவாங்கள்ல, ஸோ அது மாதிரி இருக்கும். ஸோ அது வந்தால் தான் போச்சு. இது நான் மேட்ச் கண்டிப்பாக ஒரு டீம் நல்லா விளாண்டா ஒரு டீம் கொஞ்சம் விளாட்றதுக்கு வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த ட்ரைங்கில் தான் நிறையா ப்ரைஸ் வந்து கூடும் குறையும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து நல்ல அமௌண்ட்டு இன்கம் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இடையில ஏதாவது ரோலிங் ஆகிருந்தால் மன்னிக்கவும். ஸோ நான் தெளிவாக பேசுகிறது தான் ட்ரை பண்ணுறேன். பட் ஏதாவது ஒரு சில பாயிண்ட் டக்குன்னு மைண்டில் வந்து அந்த பாயிண்ட் மேலே அப்படியே சொல்லிடுறேன். ஸோ அதனால் ஓகே, பார்ப்போம் இந்த பாயிண்ட் குறையுதா இல்லையான்னு பார்க்கலாம். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.